ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஃபுட் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அண்ட் குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிவ்ஸ் யூ மோர் எனர்ஜி. நம்ம ஹெல்த்தி ஃபுட்டை ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம பாடிக்கு கிடச்சி அண்ட் டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட், ஸ்ட்ரென்தன்ஸ் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண வேணாங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நட்ஸு இதை மட்டுமே ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம பாடிக்கு தேவையான எல்லாமே கிடச்சிடும். ஆக்டிவாகவும் இருக்க முடியும் அண்ட் இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு எந்த இல்னஸும் சீக்கிரமாக வராமல் தடுக்குது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, சப்போர்ட்ஸ் ஹெல்த்தி க்ரோத். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே பேபிஸ்க்கும் கொடுங்க. அதாவது ஹெல்த்தியாக மட்டும் சொல்கிறேன். ஹெல்த்தியாக நீங்கள் என்ன ஈட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பேபிஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு அதையும் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பேபிஸ்க்கு கொடுங்க. ஓகேவா? நிறைய விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ்லாம் பேபிஸ்க்கும் தேவைப்படும். அவங்க க்ரோத்துக்கும் அதை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கும் அதை சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம லைஃப் ஃபுல்லாகவும் ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்ம ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் நம்ம ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் 80 ஏஜ் வரைக்கும்லாம் இருக்க முடியும். அண்ட் சீக்கிரமாக ஏஜிங்கும் ஆகாது. அண்ட் நம்மளோட கொலாஜன் பூஸ்ட் ஆகும். டைஜஷன் ப்ராசஸ் நல்லாயிருக்கும். நெயில்ஸ் க்ரோ ஆகும், ஹேர்ஸ் க்ரோ ஆகும். எல்லாமே நல்லா ஒரு க்ரோத் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் அ ஹெல்த்தி வெயிட். நம்மளோட ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும். நிறைய க்ரீனி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுட்டில். அது நிறைய ஃபைபர் கிடைக்கும். அதில் உங்களுக்கு அயன் கிடைக்கும். டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். எல்லாமே வெயிட் கெயினும் ஆகாது. இதெல்லாம் லோ கேலரிஸ் உள்ள ஃபுட்டு. க்ரீனி வெஜிடபிள்ஸ் எல்லாமே. வெஜிடபிள்ஸ்னாலே மோஸ்ட்லி லோ கேலரிஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். அது உங்களுக்கு வெயிட்டே போடாது. நிறைய வாட்டர் கண்டென்ட் ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் கேலரிஸ் இருக்காது. டெய்லி கர்டு, குக்கும்பர் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அது உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபுட்டை பேலன்ஸ்டாக எடுக்கும்போது, பேலன்ஸ்ட் அப்படின்னா ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இப்படி எடுக்கும்போது நம்மளோட பாடி வெயிட் ஏறாத இருக்கும். அண்ட் ஓவர் ஈட்டிங்கையும் அதை அவாய்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் இருக்காது. ஏன்னா நமக்கு கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே கிடச்சதுனால நம்ம பாடி மேலும் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணத்தை நமக்கு கொடுக்காது. ஸோ நம்மளோட பாடி வெயிட்டும் மெயின்டைன் ஆகும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், இம்ப்ரூவ் டைஜஷன். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஹோல் கிரெயின்ஸ் இதிலலாம் நமக்கு நிறைய ஃபைபர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது எப்போவுமே கார்ப்ஸ், ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிடாமல் அண்ட் ஃபைபரும் கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். பிகாஸ் அது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸை ஈஸி பண்ணி கொடுத்துடும். லீஃபி வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது கோஸ், அப்புறம் லெக்டியோஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் நிறைய இந்த ஜாப்பனீஸ், கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட குக்கிங்கில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே ஆசையாக இருக்கும் அது சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு. அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால தான் அவங்க க்ளோவாக இருக்காங்க. அண்ட் இன்னமும் அவங்க ஏஜ் ஆனாலுமே ஏஜ் ஆகாத மாதிரியே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்னா, அவங்கள மாதிரி க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா அண்ட் நீங்கள் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறையா ஆட் பண்ணணும், க்ரீனி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது தான் இதெல்லாமே ப்ராசஸ் ஆகும் உங்கள் பாடியில். அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், என்ஹான்சஸ் த பிரெயின் ஃபங்க்ஷன். நல்ல நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆர்கன்ஸாக இருக்கட்டும், பிரெயின் செம்மையாக டெவலப் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாத மென்டல் ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு கிடைச்சதும் நம்ம பிரெயினுக்கு அது சிக்னல் போயிடும். ஸோ எல்லாமே கிடச்சிருச்சு, இப்போ நம்ம அதர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இப்போது நிறைய மெமரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும்.
மெமரி பவர் கிடைக்கும் அண்ட் வந்து எந்த ஒரு தேவையில்லாத தாட்ஸும் நமக்கு வராது. ஸோ ஓவரால் பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும். 7th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்ஸ் பெட்டர் ஸ்லீப். நம்ம நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும்போது நமக்கு தூக்கமும் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலரைஸ் ஆகும் அண்ட் நார்மலைஸ் ஆகும். தூக்கம் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து சாப்பிட்டாலுமே ஓகே, ஆனால் தூக்கம் இல்லைன்னா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஸோ தட் ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒழுங்காக தூங்கிட்டீங்க அப்படின்னா 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் உங்களை பாடிக்கு வந்து வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ ப்ராப்பராக நடக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்லீப் சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் டோன்ட் வெரி. 8th பாயிண்ட் வந்து சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த். ஹெல்த்தி ஃபுட்டை ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அண்ட் கொலஸ்ட்ரால் வந்து ஏறாமல் இருக்கும். அந்த லெவலுமே நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அண்ட் பிளட் ப்ரெஷர் வந்து லெவலில் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் குக் பண்ணுற ஃபுட்டில் ஆயில் கம்மியாக சேர்க்கணும். நான் எந்த இதுலேயுமே இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆயில் வந்து ஒரு மீல் சமைக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் ஆயில்லையே 350 150 கேலரிஸோ சம்திங் இருக்குது. அதனால் ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆயில் நிறைய ஊற்றிலாம் எந்த ஒரு சாப்பாடுமே நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது உங்கள் ஹெல்த்தி டயட்டே கிடையாது. 9th பாயிண்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் மூடு. அதே தான், என்னென்னா ஹெல்த்தியான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு கிடைக்கும்போது நம்மளோட மூடுமே நல்லாயிருக்கும். த்ரூ அவுட் த டே வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். தேவையில்லாத தாட்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு வர்றது தடுக்கும். அண்ட் இன்னும் எப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். மெமரி பவர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். 10th பாயிண்ட் வந்து பில்ட்ஸ் லாங் டேர்ம் ஹெல்த். இப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்களுக்கு பின்னாடி வந்து உங்கள் பாடிக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்கள் பாடிக்கு வந்து பின்னால் ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகுது. யார் துணையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஜங்கை வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவும் நல்லது. ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடிக்கு எனர்ஜி கொடுத்து உங்களை வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். See you in the next video. Bye bye.